வேர்க்கடலை குடமிளகா வச்சு ஒரு சட்னி பண்ணிடலாமா? குடமிளகா சட்னி இது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். கடாய் வச்சுக்கிடுங்க. இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. பச்சை கடலை வேர்க்கடலை போட்டுக்கிடுங்க. காரத்துக்கு 4 மிளகாய் சேர்த்துக்கிடுங்க. பச்சை மிளகாய் லைட்டாக வதக்கிக்கிடுங்க. கடலையே நல்லா வறுத்தாச்சு. இதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிடுங்க. இதை லைட்டாக வதக்கிக்கிடுங்க. இதில் 2 குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுங்க. இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிடுங்க. தேவையான கருவேப்பிலை சேர்த்துக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுங்க. அதை அப்படியே நல்லா வதக்கிக்கிடலாம். குடமிளகாய் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு, வதக்கியாச்சு. இறக்கும்போது கொஞ்சம் மல்லியில் போட்டுக்கிடுங்க. போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிடலாம். குடமிளகாய் எல்லாம் வெந்து சட்னி பதத்துக்கு அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு குடமிளகாய் எல்லாமே. இனி ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சிடலாம் சட்னி. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு, அரைச்சிட்டு வந்துடலாமா சட்னி. குடமிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்கா? இது அப்படியே நம்ம தோசையோடு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். தோசையை அப்படி பிச்சு இந்த சட்னியோடு வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நான் இதுமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அதனால தான் வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.